ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து பருப்பு பொடி செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு கப்பு வந்துட்டு பருப்பு எடுத்துக்கிட்டேன். கப்பு வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஆஃப் கப்பு வந்துட்டு பொட்டுக்கடலை எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை 1 by 1 நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பருப்பு ஒரு கப்பு வந்து போட்டுக்கிட்டேன். இதை வந்து ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. தீயை விட்டுடாதீங்க, அப்புறம் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சாதத்தோடு வந்து இந்த பொடியை வந்து நெய் விட்டோ இல்லைன்னா வந்துட்டு நல்லெண்ணெய் விட்டோ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க பருப்பை. பாருங்கள், நான் நல்லா வறுத்துட்டேன். நல்லா வாசனையும் வந்துருச்சு. இப்போ நீங்கள் இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாசிப்பருப்பு நான் போட்டுக்கிறேன். பாசிப்பருப்பு வந்து நீங்கள் வறுக்கையில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து வருங்க. ஏன்னா இது டக்குன்னு என்ன ஆகிடும்னாக்கா தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனோன்னே இதையும் நீங்கள் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பாசிப்பருப்பு வந்து கலர் மாறிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்துருக்கோம்ல, அதையும் வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. தீயை விட்டுடாதீங்க, சிம்லேயே வச்சுட்டே கிண்டுங்க. கை விடாமல் நீங்கள் கிண்டணும், இல்லைன்னா வந்து தீஞ்சிடும். இப்போ பொட்டுக்கல்ல வந்து லைட்டாக கலர் வந்து மாறிட்டுருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டுக்கோங்க. ½ ஸ்பூன் வந்து மிளகு போட்டுக்கோங்க. லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதையும் வந்துட்டு அந்த பவுல்லையே கொட்டி வச்சுக்கோங்க. பொட்டுக்கடலை, கருவேப்பிலை அதையும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் ஒரே பவுலில் கொட்டி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பூண்டு பல் வந்து ஒரு 10 பூண்டு பல் வந்துட்டு தோல் இது பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பூண்டு வேணான்னு உங்களுக்கு பூண்டோட ஃப்ளேவர் பிடிக்காதுனாக்கா பூண்டு போடாமல் நீங்கள் செஞ்சுக்கலாம். பூண்டு போடையில் நல்ல டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும். ஆனால் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை எண்ணெய் வந்து ஊற்ற தேவையில்லை. எண்ணெய் ஊற்றி நம்ம எந்த பொருளையுமே நான் ரோஸ்ட் பண்ணல. வந்து நான் ரோஸ்ட் பண்ணிட்டேன். அதையும் பவுலில் வந்து நான் கொட்டி வச்சுக்கிறேன். நான் வந்து ஒரு 12 வரமிளகா எடுத்திருக்கேன். 12 வரமிளகாவையும் நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். சிம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்து இதை வறுத்துட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூட்லேயே வந்து என்ன ஆகிடும்னாக்கா இது ரோஸ்ட் ஆகிடும், இல்லைன்னா கலர் வந்து மாறிடும். எல்லாத்தையுமே ஒரே பவுலில் வந்து வச்சுருக்கேன். இது வந்து ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்சியில் வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு. நான் வந்து அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மிளகா போட்டுக்கோங்க. மிளகா கீழே மிக்சி ஜாரில் போட்டுட்டு அதுக்கு மேலே மீதி எல்லாம் பொட்டுக்கடல, பாசிப்பருப்பு எல்லாமே போட்டு அரைங்க. அரைக்கையில் வந்து பெருங்காயம் பவுட்ரு வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பெருங்காயம் போட்டால் பிடிக்கும்னாக்கா நிறையாவே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து இதை அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கோங்க. பொடி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அரைக்கையில் உப்பும் பெருங்காயமும் போட்டுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்குங்க. சாதத்தில் வந்துட்டு நெய்யும் இல்லைன்னா எண்ணெய் ஏதாவது ஒன்று ஊற்றி நீங்கள் சாப்பிடையில ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.